தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் பெரியநாயக்கன்பாளையம் மத்திய ஒன்றியம் சார்பில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா கோவை தொப்பம்பட்டி பகுதியில் நடைபெற்றது. கோவை மாநகர் மாவட்டம் கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதி பெரியநாயக்கன்பாளையம் மத்திய ஒன்றியம் சார்பில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், கல்வி உதவித்தொகை, மருத்துவ முகாம் மற்றும் 2000க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகத்தினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்டங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பெரியநாயக்கன்பாளையம் மத்திய ஒன்றியம் சார்பில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழா தொப்பம்பட்டி பிரிவு வேணுகானம் திருமண மண்டபத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுடன் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர், கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் மற்றும் கவுண்டபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர் உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினர். மேலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகையினையும் வழங்கினர். தொடர்ந்து 2000க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கினர். மேலும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்வில் தமிழகத்தில் உள்ள அனைத்து முதியோர் இல்லத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருபவரும், நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலிகளை வழங்கியவருமான தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி தினேஷின் காரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை அமைச்சர் சம்பத்குமார் தாமாக முன்வந்து பொருத்தினார். மேலும் இவர் பெற்றுள்ள விருதுகளை பெற்ற அமைச்சர் மேடையில் தானும் வழங்குவதாக முன்மொழிந்து அதனை வழங்கினார்.